வணக்கம் பசங்களா. எஸ் வித் எட் another வீடியோல நம்ம வந்து சந்திக்கிறோம். எஸ் ஸோ மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ. ஓகேவா, நீங்களே தெரியாம இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து யூ வில் பி ப்ராக்டிசிட்டிங் along with it. பட் அது வந்து அட் தி எண்ட் ரிசல்ட்ல ஈவன் ஒரு 1 மார்க்கா இருக்கலாம், ஈவன் உங்களோட ஆன்சர் கூட தப்பா இருக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க, அதை இது பண்ணுங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி பசங்களா, சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And also on the like button like பண்ணிடுங்க பசங்களா. And do follow us on our socials as well. So you will get updates on upcoming sessions. You will get the handwritten notes, free notes. ஸோ எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடைச்சிடும். ஸோ அதர்ஸ்லேயும் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ as you know, these are our 600க்கு மேலே மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் நீட் 2026ல. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. So these are our winners and very congratulations to all the winners and all the NEET aspirants who என்ன சொல்லலாம் NEET எழுதுனவங்களுக்கு. ஓகே, எஸ். ஸோ these are the numbers counting, like எல்லாமே இன்னும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். so many peoples are there. okay, yes. so first mistake என்ன தெரியுமா, நீங்க வந்து நினைப்பீங்க இந்த மெத்தட் இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையா அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ தட் இஸ் லைக் இந்த உங்களோட சிபிஎஸ்சியோட சைட்லயே அவங்க வந்து ஆன்சர் மார்க் பண்ற, இல்லாட்டி ஆன்சர்ல இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளோ மார்க்ஸ் வந்து இந்த ஸ்டெப்புக்கு இருக்குது அப்படின்னு தெளிவாக மார்க்கிங் ஸ்கீமோட உங்களோட சிபிஎஸ்சி சைட்லயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ கோ த்ரூ தட் உங்களுக்கே தெரியும் ஸ்டெப்ஸுக்கு தேர் ஆர் மார்க்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து அட் தி எண்ட் ஆன்சருக்கு சம்டைம்ஸ் ஹாஃப் மார்க்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆல்வேஸ் ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க். ஸோ நீங்கள் ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக எழுதி எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அட் தி எண்டில் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட ஸ்டெப்ஸுக்கு யூ வில் கெட் மார்க்ஸ். ஓகேவா, ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மேம் எம்சிக்யூல அது எம்சிக்யூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லாங் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ யூ வில் பி லைக் ஓகே இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையே கிடையாது, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்கிப். பட் அந்த ஸ்டெப்புக்கு மேபி மார்க்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எது இப்போ வந்து மார்க்கிங் ஸ்கீம் இருக்கிற மார்க் போடுற டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே இதுக்கு எழுதியிருப்பாங்க, இதுக்கு நம்ம மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு மேபி தோணலாம். ஐம் நாட் சேயிங் ஓகே எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல, பட் ஐம் சேயிங். ஸோ எந்த ஸ்டெப்புக்கு எந்த மார்க் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பெட்டர் ரைட் எவ்ரி திங். அப்போ மேம் 1+1 எழுதுறது கூட ஸ்டெப்ல எழுது அப்படி கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. அப்போ வந்து ஒரு இது ஓகே, ஸோ ஹி ஜஸ்ட் அனலைஸ்டு த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை எந்த ஒரு மெத்தட் வழி நீங்கள் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பை யூஸிங் திஸ் மெத்தட், பை யூஸிங் திஸ் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ எவ்ரி திங் நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்டகிரேஷன் போகிறீங்க அப்படின்னா இன்டகிரேஷனில் வந்து பை யூஸிங் திஸ் இன்டகிரேஷன் பை partial fraction. So by using this அப்படின்னு by using highlight rule I am taking this அப்படின்னு நீங்க எழுதணும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஃபைனலி யூ ஹேவ் டு ரைட் தி ஃபைனல் ஆன்சர். ரைட், ஃபைனல் ஆன்சருக்கு நீங்க டைரக்டா ஜம்ப் பண்ணிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ பிகாஸ் ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து குட்டி சின்ன வயசுல தான் அது என்னாச்சு அப்படின்னா நான் ஒர்க்கிங் காலத்திலே வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதினேன். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் தட் எனக்கு ஆன்சருக்கு மட்டும் மார்க் கிடைச்சிது. ஸோ அதனால நான் வந்து என்ன சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அதில் எழுதிருங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர் அந்த ஸ்டெப் இஸ் ரெலவெண்ட் ஆர் நாட். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதுதான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆல்டர்னேட் மெத்தட். ஸ்டிக் வித் ஒன் மெத்தட்டா. உனக்கு வந்து ஒரு மெத்தட் உனக்கு ஒருத்தங்க நீங்கள் வந்து இது படிக்கிறீங்க, ஓகே இட் ஃபைண்ட் யூஸ்ஃபுல், எனக்கு புரிஞ்சிது, கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தெரியுது, அவ்வளோவா கஷ்டமாக இல்லை, ஓகே ஐ கேன் மேனேஜ். கஷ்டமாக இருந்தாலும் 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் இட்.
ஓகேவா? இப்ப சரி சரி அவன் அப்படி ஒண்ணு சொல்றான், இவன் அப்படி சொல்றான், இந்த இதுல இப்படி சொல்லுது, இந்த புக்ல இப்படி சொல்லுது. அப்படி எல்லாமே எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, அது நடக்கவே நடக்க இட்ஸ் லைக் அ மக்கப் பண்ற மாதிரி தான். நீங்க அத வந்து அப்படியே நீங்க படிக்கிறீங்க. புரிஞ்சுட்டு நீங்க வந்து அந்த கான்செப்ட் படிக்கிறது கிடையாது. ஸ்டிக் வித் ஒன் மெத்தட். லைக் ஐ சே ஸ்டிக் வித் ஒன் புக். அட் அ டைம் ஒரே புக். ஸோ அட் அ டைம் ஒரே மெத்தட்ல. ஸோ இப்போ வந்து எந்த ப்ராப்ளம் நீங்க எடுத்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து வி கேன் டூ இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேஸை வந்து அது எல்லா டிஃப்ரெண்ட் வேஸும் படிச்சிருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நீ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மெத்தட்ல ஆன்சர், அந்த மெத்தடுக்கு தான் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் இந்த மெத்தடும் எழுதிக்கிறேன், இந்த மெத்தடும் எழுதிக்கிறேன் அப்படின்னா இதுக்கும் 2 மார்க்ஸ், இதுக்கும் 2 மார்க்ஸ் உனக்கு கிடைக்காது. ஸோ ஸ்டிக் வித் ஒன். ஸோ உன்னோட பிரெயினோட அந்த ஸ்டோரேஜ்ல வந்து எதுக்கு தேவையில்லாத இன்னொன்று வந்து நீ ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அதான் ஒன்று. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும், ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி எல்லாமே அப்படி பண்ணணும். ஓகேவா? எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே அட் அ டைம் ஒன் திங். அட் அ டைம் டேக் ஒன் திங் அட் அ டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான். அட் அ டைம் ஒன் புக், அட் அ டைம் ஒன் மெத்தட், அட் அ டைம் ஒன் சப்ஜெக்ட். அந்த மாதிரி டேக் இட் ஸ்லோ. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் ஐ மென்ட். எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின். கொஸ்டின் எங்கிருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அது என்ன தெரியுமா, உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இல்லை டு ரீட் த கொஸ்டின். ஓகேவா? ஒரு வாட்டி கொஸ்டின் ரீட் பண்ணி அது வந்து புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி நான் அந்த கொஸ்டின் படிக்கிறேன், எனக்கு அது அப்படியே அண்டர்ஸ்டுட். நோ, ரீட் இட் 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 5 டைம்ஸ் கூட ரீட் பண்ணுங்கடா. அது அந்த கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேபி உங்களுக்கு படிச்ச அதே போர்ஷன்ல இருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ரீட் த கொஸ்டின், ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின், பாசிவா ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உட்கார்ந்து இது 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 நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரீட் பண்ணும்போது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ரீட் பண்ணும்போது அப்படி இப்படி அதுக்குன்னு அந்த கொஸ்டினை வந்து 1 ஹவர் உட்காந்து நீங்க வந்து ரீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஸோ ரஷ்ஷிங் டு சால்வ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் பீங் ஆஸ்க்ட். அதான் இந்த டைம்குள்ளார இது முடிச்சிடணும். இந்த ஐ நோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் a வெரி பிக் திங். ஸோ அதுக்குன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நீங்க தப்பு பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஐ வுட் சே. ஸோ நீங்க வந்து உங்களோட தெரிஞ்ச கொஸ்டின் லைக் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் தட். இது கொஞ்ச நேரம் எனக்கு ரீட் பண்ணா எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். அது ஒரு 5 மார்க்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ரீட் பண்ணா ஐ வில் கெட் இட். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்இன்டர்ஸ்டெப்டிங் ஆர் கன்ஃபியூசிங். ஓகே, லைக் அது என்ன தெரியுமா, அந்த கான்செப்ட் கிளியராக படிக்காதனால என்ன அங்கே கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு ஒரு இது வரும். ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே திஸ் கொஸ்டின் நான் இந்த பார்ட்டில் வந்து நான் அவ்வளோவா படிக்கல. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்கள் போயிடணும். ஸோ அதை விட்டுட்டு இதுலேயே ஓகே அது நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், அங்கே அது ஞாபகம் இருக்குது, இங்கே அது ஞாபகம் இருக்குது அப்படின்னு உட்காந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து pause and highlight words before solving. That's what I said. What is given? இப்போ மேக்ஸ்ல வந்து எந்த ஒரு நியூமரிக்கல்ஸ் நீங்க சால்வ் பண்ணாலும் வாட் இஸ் கிவன் அப்படிங்கிறது எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ x equal to a cos theta, y is equal to a sin theta. You have to find the dy by dx. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்து எழுதுங்க. டைரக்டா நீங்க எதுக்கு, அதுதான் அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ற அது ஒரு விதம். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு ரைட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ ஹைலைட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் வாட் எவர் யூ டேக், வாட் எவர் நீங்க எடுத்தாலும் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிவன். ஓகேவா? மேபி அதுல எதுவும் இருக்காது, உங்களுக்கு தோணும் இதெல்லாம் கொடுத்துருக்க, அது நீங்க எடுத்து எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் வந்து சைன். இந்த சைன் மாத்தி போடுறது. ஸோ எவ்ரிபடி அந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியில ஒரு சைன் இருக்கும் பசங்களா. இப்போ ப்ராக்கெட்ல ஒரு டேர்ம் வில் பி தேர் அண்ட் அதுக்கு முன்னால ஒரு bracket sign இருந்துச்சுன்னா when you are opening the bracket you have to multiply this bracket கிடையாது, multiply this minus inside the bracket, right? Like mostly people will forget that. அப்போ வந்து என்டையர்லி அந்த கொஸ்டினுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஒரு மைனஸ் போனாலும் சரி, மைனஸ் இதுவும் பாசிட்டிவ் அதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அந்த எங்கே மேபி நீங்கள் கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதும்போது மைனஸ் பதிலாக ப்ளஸ் போட்டுருவேன். ஸோ அதெல்லாம் மைன்யூட் விஷயங்கள் தான். பட் அட் தி எண்ட் இட் காஸ் வெரி பிக் திங். ஓகே. ஸோ தட் இஸ் த திங். ஸோ எக்ஸ்போனன்ஸ் ஸோ கிவிங் நம்பர் வித்தவுட் சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இல்லாட்டி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப்
டெரிவேட்டிவ்ஸில் நம்ம அப்படி எடுக்கிறப்ப நம்ம வந்து we have to find the rate of change அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ we will be differentiating with respect to ஏரியாவுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஐ மீன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ அட் தி எண்ட் யூ ஹேவ் டு புட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ கியூப் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் யூ ஹேவ் டு புட். அப்போ அங்கே வந்து யூனிட்ஸை போடல அப்படின்னா அந்த நீங்கள் எழுதுன எதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ தட்ஸ் வாட் மென்ஷன்ட் ஹியர். ஓகே, ஸோ வந்து மிஸ்யூசிங் சிம்பிள்ஸ் இதெல்லாமே இட்ஸ் எவ்ரி திங் இஸ் த சேம். ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் தட் இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள் தான். பட் அதுக்கும் வாட் ஐ டிட் இஸ் தட் அதுக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ த எவ்ரி ஸ்டெப். ஏன்னா வந்து எனக்கு இந்த கொஸ்டினில் எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும். ஐ ஹாவ் எனக்கு வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, எகெயின் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஸோ திஸ் இஸ் வாட் மை மைண்ட் செட். ஓகே, ignoring graphs and diagrams. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் எவர் த சப்ஜெக்ட் ஆர் வாட் எவர் த லெசன் யூ டேக், ஸோ அதில் வந்து கிராஃப் வச்சோம் டயக்ராம்ஸ் நமக்கு அவ்வளோவா கிடையாது, கிராஃப்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய இப்போ நீங்கள் வந்து 11th வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அதில் வந்து நிறைய கிராஃப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன், கிரேட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது ஸோ வி வில் ஜஸ்ட் ஓகே இது அது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போயிடும். பட் அது வந்து அட் ஃபியூச்சரில் இல்லாட்டி சம் பாயிண்ட்ல வந்து we have to use that. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஸோ கிராஃப்ஸ் அதெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இதுக்கும் வந்து கிராஃப் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து வாட் ஐ ஃபெல்ட் இஸ் தட் நீங்கள் வந்து கிராஃப் வச்சு படிக்கும்போது இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். Okay, it make more sense than you just reading everything and understanding everything. Graph இருந்துச்சு அப்படின்னா ஓகே இப்படி கொடுக்குறாங்க, இப்படி இது போகுது, ஓகே மேக் சென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ டோன்ட் இக்னோர் கிராஃப்ஸ். ஸோ கிராஃப்ஸ் அண்ட் சம்திங் விச் ரிலேட்டட் ட்ராயிங் விச் இட் ஹாஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அவ்வளோ, ஐ மீன் இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது இதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் த வெரி குட்டி திங்ஸ். ஓகே, இதுதான் வந்து குட்டியான விஷயங்கள். பட் இது நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் யூ ஹாவ் டு கீப் திஸ் இன் மைண்ட். ஓகே, ஸோ whenever you are practicing just keep this in mind and வந்து அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் whenever you are doing. ஸோ ட்ரை டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போதே ஃபுல் ஸ்டெப்பில் உட்காந்து சால்வ் பண்ணும். ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, யூ ஹேவ் டு சால்வ் இட் வித் ஃபுல் ஸ்டெப்ஸ். ஓகேவா, டைரெக்டாக அப்படி போகக்கூடாது. ஓகேவா, கிளியர்? எஸ். So I will just tell you about the course and we will end this session. Okay va? So நம்ம 12th and 11th படிக்கிற பசங்களுக்கு we have launched a batch called இது வந்து 11th படிக்கிற பசங்களுக்கு which is Thala Pro batch. So for NEET and JEE it's like a offline tuition class. Okay va? So after your school eveningல வந்து உங்களுக்கு tuition class மாதிரி you will learn both entrance and boards related ஆக நீங்கள் உங்களுக்கு வந்து lessons இருக்கும். ஸோ if you are planning to do NEET along with your 12th ஆனால் வந்து ஆன்லைனில் ஆஃப்லைன் வர முடியல அப்படின்னா ஆன்லைனில் கூட we have class, we have course. and இது வந்து 12th it is for both JEE and NEET. ஓகேவா, ஸோ these are the tuition class ஓட weekly timetable இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா Wednesday is holiday for you. So which means study holiday அன்னைக்கு உட்காந்து படிக்கணும் because you have என்ன சொல்லலாம், 2 ஹாலிடே இருக்குது உங்களுக்கு. வெனஸ்டே ஹாலிடே இருக்கு, சாட்டர்டே ஹாலிடே இருக்கு. ஓகேவா, ஸோ சண்டே யூ ஹாவ் வீக்லி டெஸ்ட். ஓகே, ஸோ வீக்லி டெஸ்ட் எல்லாமே வந்து எல்லாமே நீட் அண்ட் ஜேஇயோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து கொஸ்டின்ஸும் இருக்குதோ அதே பேட்டர்னில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் ரிப்பீட்டர் பேட்சுக்கு கூட ஆன்லைனில் கோர்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட நீட்டில் நம்மளோட Xylem கேம்பஸ் எல்லாமே ஹைப்ரிட் கேம்பஸ் which means you guys will learn both offline and online. Okay, so one day you will learn offline, next day நீங்கள் வந்து ஆன்லைனில் படிக்கும்போது ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா you will have time for yourself, you can assess yourself, நீங்கள் எங்கே இருக்கீங்க, you will have time for self study. ஓகேவா, எல்லாமே நீங்கள் வந்து கேம்பஸில் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. Okay, so you will have access to study materials, everything, ஆப்புக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து access இருக்கும். and you will have parents teachers meeting at frequently. Okay va, so these are our toppers. So yeah, so இதுதான் நம்மளோட courses we are providing in Xylem பசங்களா. ஸோ நம்மளோட Xylem வந்து
திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடங்கள்ல we have offline campus. So our campus is in these 3 places. If you have any enquiries regarding in the courses, fees, study materials, how the classes will be, உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can call on this number and உங்களோட என்கொயரிஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஞ்சம் இருக்கிற இந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் இந்த இதில் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ தட்ஸ் இட். ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் அஸ் வெல். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து நிறுத்துகிறேன். And we will see with another video like this as well. So if you have any like any enquiries ma'am இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா please let me know, so we will do something about it. So that's it பசங்களா. I hope you had a wonderful session throughout, and I will see you on the next session. This is your Shrishma ma'am leaving. Bye bye and take care.